அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னுடையது 50 லேக் க்ரோஸை டிசம்பர் 2023 இது வந்து கிராஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கும்னு நான் நம்புறேன். மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி வந்து 50 வருஷம் ஆயிருக்கு ஒரு ஏஎம் பில் பண்ணுறதுக்கு 10 லேக் க்ரோர்ஸ்க்கு. பட் கடைசியாக வந்து 10 லேக் க்ரோர்ஸ், அதாவது 40 லேக்லேருந்து 50 லேக் க்ரோர்ஸ் வந்தது வந்து ஜஸ்ட் ஒரு 1 இயர்லேயே வந்து ஆகிடுச்சு. அதே விதத்தில் முதலீட்டாளர்கள் யாரெல்லாம் எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் லாங் டைமாக இன்வெஸ்ட் பண்ணிக்காங்களோ அவங்களுக்கு நல்ல கார்பஸும் கிடைச்சிருக்கு, நல்ல வெல்த்தும் ஜென்ரேட் ஆயிருக்கு. அது கூட ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் யாரெல்லாம் டீசெண்டாக கார்பஸ் பில் பண்ணிக்காங்களோ இந்த எஸ்ஐபி மூலமா அவங்களுக்கும் நல்லாவே வருவாய் வந்திருக்கு. இப்போ இந்த டேட்டா பார்த்தோம்னா எஸ்ஐபி ஏயுஎம்குள்ள ஷேர் வந்து 16.6% இருக்கு 2023 பிகினிங்ல. அது வந்து 19.1% ஆயிருக்கு நவம்பர் 2023 அப்ப. இது மூலமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, நிறைய முதலீட்டாளர்கள் எஸ்ஐபி ரோட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பயன்படுத்துறது அதிகமாயிட்டே போகுது. எக்ஸிஸ்டிங் முதலீட்டாளர்கள் எல்லாருமே அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை எஸ்ஐபியை மாத்திட்டே வராங்க. ஸோ இப்போ நீங்க வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை என்ஜாய் பண்ண முடியும். நீங்க இன்வெஸ்டடா இருந்தீங்க எக்விட்டி ஃபண்டில் லாங் டேர்ம்க்கு. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த 15x15x15 ஓகேவா, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் தம் ரூலை நம்ம பார்க்கலாம். அதாவது ரூ. 15,000 ஒரு மாதத்துக்கு எஸ்ஐபியில் எக்விட்டி ஃபண்டில் நீங்கள், அதாவது 15% சிஏஜிஆர் வருவாய் கொடுக்குற எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் 15 இயர்ஸ்க்கு நீங்கள் வந்து முதலீடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய டென்யூருடைய எண்டில் உங்களுக்கு வந்து 1 கோடிக்கு கார்பஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஃபண்டுக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இந்த காணொலி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா தம்ஸ் அப் கொடுத்துருங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. உங்கள் குரூப்ஸ் ஏதாவது இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போகலாம். சப்போஸ் நீங்கள் 1 லேக் லம்சம்மா எக்விட்டி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1 லேக் வந்து 1 crore வந்து 20 to 30 இயர்ஸில் காம்பவுண்டிங்னால அதிகமாகும். ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் ஆஃப் காம்பவுண்டிங் வந்து எக்விட்டி ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு எக்விட்டி ஃபண்டு 100 டைம்ஸ் வந்து 25 to 30 இயர்ஸில் என்னெல்லாம் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து எதெல்லாம் ஜென்ரேட் பண்ணிக்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பார்க்கக்கூடிய ஃபண்டு வந்து நிப்பான் இந்தியா growth ஃபண்டு. 5 பங்குகள் என்னெல்லாம் ஹோல்டிங்கில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் 3.73%, சோழமண்டலம் ஃபினான்ஷியல் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் 2.97%, பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் லிமிடெட் 2.42%, ஃபோர்டஸ் ஹெல்த் கேர் லிமிடெட் 2.34%, வருண் பெவரேஜஸ் லிமிடெட் 2.26%. இப்போ நம்ம இந்த டாப் 5 செக்டர்ஸ் இந்த போர்ட்ஃபோலியோவில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபினான்ஸ் வந்து 10.66%, இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் வந்து 8.06%, ஆட்டோ காம்பனன்ட் 7.89%, பார்மசிட்டிகல்ஸ் அண்ட் பயோடெக்னாலஜி 7.2%, பேங்க்ஸ் வந்து 6.97%. இப்போ நம்ம இதை பெஞ்ச்மார்க் கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு 5 இயர்ஸில் பெஞ்ச்மார்க் கூட கம்பேர் பண்ணும்போது. கிரிட்டிக்கல் ரேஷியோ இந்த ஃபண்டுக்கு பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், இது வந்து டோட்டல் ரிஸ்க் இந்த போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ அவுட்கம் வரும் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி சொல்கிறது ஒரு காம்ப்ரஹென்சிவ் டூலாக ரிஸ்க் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். நிப்பான் இந்தியா growth ஃபண்டினுடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 4.24%. அடுத்தது பீட்டா. பீட்டா வந்து நம்ம வந்து பெஞ்ச்மார்க் கூட கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுறது தான். ஒரு ஃபண்டினுடைய பீட்டா வந்து வேல்யூ 1 கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மார்க்கெட்டோட ரிஸ்க் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இந்த ஃபண்டுக்கு 0.87 இருக்குது, அதாவது சந்தையை விட ரிஸ்க் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. அடுத்து ஷார்ப் ரேஷியோ. ஷார்ப் ரேஷியோ வந்து ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் வந்து எவ்வளோ ஜென்ரேட் பண்ணுது இந்த ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறது தான். சிம்பிள் வேர்ட்ஸில் எவ்வளோ ரிட்டர்ன் வந்து நம்ம கிடைக்கும் ஒவ்வொரு யூனிட் நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தான். ஷார்ப் ரேஷியோ வந்து 2 இல்லைனா 3க்கும் மேற்பட்ட மியூச்சுவல் ஃபண்டுகளை கம்பேர் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த ஃபண்டினுடைய ஷார்ப் ரேஷியோ 0.44, அதாவது ஒவ்வொரு யூனிட் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறக்கும் 0.44 ரிட்டர்ன்ஸ் எக்ஸஸாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் ரேஷியோ. போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து எவ்வளோ சமயங்கள் வந்து இந்த ஸ்டாக்ஸை வாங்கி செல் பண்ணியிருக்காங்க இந்த போர்ட்ஃபோலியோவில் அப்படின்னு சொல்கிறது தான். ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் பீரியட்குள்ளே சொல்கிறது, யூஸ்வலி ஒரு வருஷத்துக்குள்ளே. அதில் வந்து எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக போர்ட்ஃபோலியோடைய பங்குகள் மாறுது, ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் ரேஷியோ இந்த ஃபண்டுக்கு வந்து 17% இருக்குது, அதாவது ஃபண்ட் மேனேஜர் அடிக்கடி இந்த போர்ட்ஃபோலியோவை மாற்றலை, கன்சிஸ்டண்ட்டாகவே வந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் போர்ட்ஃபோலியோவில் மெயின்டைன் பண்ணிக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நிப்பான் இந்தியா growth ஃபண்டினுடைய ரெகுலர் ஸ்கீம்ல 1.66% இருக்கு. இரண்டாவது ஃபண்ட் என்னன்னா HDFC ELSS டாக்ஸ் சேவர் ஃபண்டு. டாப் 5 பங்குகள் என்ன ஹோல்டிங்ஸ் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஐ பேங்க் 9.56%, HDFC பேங்க் 9.3%, HCL டெக்னாலஜிஸ் 5.39%, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் 5.36%, சிப்லா 5.23%. டாப் 5 துறைகள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, பேங்க் 31.93%, ஐடி சாஃப்ட்வேர் 10.28%, பார்மசிட்டிகல்ஸ் அண்ட் பயோடெக்னாலஜி 8.69%, ஆட்டோமொபைல்ஸ் 5.88%, பவர் 5.63% இருக்கு. இப்போ நம்ம இதனுடைய பெஞ்ச்மார்க் கூட கம்பேர் பண்ணலாம். இந்த
ஃபண்ட வந்து பெஞ்ச்மார்க் இன்செப்ஷன்லேருந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிக்கு பிகினிங்லேருந்து அப்படின்னு அர்த்தம். இப்போ கிரிட்டிக்கல் ரேஷியோஸ் பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் HDFC ELSS டாக்ஸ் சேவர் ஃபண்டுக்கு 3.509% இருக்கு. பீட்டா 0.86, அதாவது மார்க்கெட் விட ரிஸ்க் வந்து கம்மியா இருக்குங்கிறத காட்டுது. ஷார்ப் ரேஷியோ வந்து 0.429 இருக்கு. அதாவது 0.429 சமயம் வந்து எக்ஸஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. ஒவ்வொரு யூனிட் நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுக்கும். இப்போ போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் ரேஷியோ பத்தி நம்ம பார்க்கலாம். இது வந்து 29.85% இருந்திருக்கு. அதாவது ஃபண்ட் மேனேஜர் வந்து அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங்ஸை அடிக்கடி மாத்தல. பங்கு வந்து ஃபேரா கன்சிஸ்டன்டா இருக்கு அப்படிங்கறத காட்டுது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ HDFC ELSS டாக்ஸ் சேவர் ஃபண்டுக்கு ரெகுலர் ஸ்கீம்ல 1.14% இருக்கு. மூன்றாவது நம்ம பார்க்க போறது பிராங்க்லின் இந்தியா பிரைமா ஃபண்டு. இந்த ஃபண்டுல என்னென்ன ஸ்டாக் ஹோல்டிங்ஸ் டாப் 5 இருக்குன்னா ஃபெடரல் பேங்க் 3.42%, REC லிமிடெட் 2.85%, NHPC 2.53%, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் 2.51%, ட்ரெண்ட் வந்து 2.48%. இப்போ டாப் 5 துறைகள் இந்த போர்ட்ஃபோலியோல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா பேங்க்ஸ் வந்து 13.54%, ஆட்டோ காம்பனன்ட்ஸ் 7.35%, Pharmaceutical and biotechnology 6.54%, IT சாஃப்ட்வேர் 6.16%, கன்சியூமர் டூரபிள்ஸ் 5.42% இருக்கு. இப்போ நம்ம இதை பெஞ்ச்மார்க்கோட கம்பேர் பண்ணலாம். இந்த ஃபண்ட் வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பெஞ்ச்மார்க்கோட 15 இயர்ஸ்க்கு எகெயின்ஸ்டா பார்த்தோம்னா இன்செப்ஷன்ல இருந்தே நல்லாவே அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு 15 இயர்ஸ் பீரியட்ல. இப்போ கிரிட்டிக்கல் ரேஷியோஸ் பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பிராங்க்லின் இந்தியா பிரைமா ஃபண்டினுடையது 4.23% இருக்கு. பீட்டா வந்து 0.88, அதாவது மார்க்கெட்டோட ரிஸ்க் கம்மியா இருக்கு அப்படிங்கறத காட்டுது. ஷார்ப் ரேஷியோ 1.16 இருக்கு. அதாவது 1.16 சமயம் எக்ஸஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு per யூனிட் ஆஃப் ரிஸ்க்கு. போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் ரேஷியோ 22.39% இருக்கு. அதாவது ஃபண்ட் மேனேஜர் வந்து அடிக்கடி போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங்ஸை சேஞ்ச் பண்ணல. ஸ்டாக்ஸ் வந்து கன்சிஸ்டன்டா தான் இருந்திருக்கு ஃபேர்லி அப்படின்னு நமக்கு தெரிய வருது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இந்த பிராங்க்லின் இந்தியா பிரைமா ஃபண்டுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.80% இருக்கு. நம்ம நான்காவதா பார்க்கக்கூடிய ஃபண்ட் வந்து டாடா லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு. டாப் 5 ஹோல்டிங் எந்தெந்த பங்குகள்ல இந்த ஃபண்டுக்கு இருக்குன்னா HDFC பேங்க் 7.85%, வருண் பெவரேஜஸ் 5.48%, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 5.1%, ICICI பேங்க் 4.08%, SBI பேங்க் 4.08%. இப்போ டாப் 5 துறைகள் என்னென்ன போர்ட்ஃபோலியோல வச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் சேவைகள் 28.77%, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கூட்ஸ் அதாவது FMCG அது வந்து 7.5%, ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ் 7.39%, ஹெல்த் கேர் 7.03%, கேபிட்டல் குட்ஸ் 6.8%. இப்போ இதனுடைய ரிட்டர்னை பெஞ்ச்மார்க்கோட நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபண்டை நம்ம கம்பேர் பண்ணும்போது 5 and 10 இயர்ஸ் பெஞ்ச்மார்க்கை அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ இந்த ஃபண்டினுடைய கிரிட்டிக்கல் ரேஷியோஸ் சிலது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டாடா லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டினுடையது 11.7% இருக்கு. பீட்டா வந்து 0.84, அதாவது சந்தை விட ரிஸ்க் வந்து கம்மியா இருக்குங்கிறது காட்டுது. ஷார்ப் ரேஷியோ வந்து 1.07, அதாவது இந்த ஃபண்ட் வந்து 1.07 சமயம் எக்ஸஸ் ரிட்டர்ன் ஒவ்வொரு யூனிட் ஆஃப் ரிஸ்க்குக்கும் கொடுத்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் ரேஷியோ பார்க்கலாம். PTR ரேஷியோ இந்த ஃபண்டுக்கு 9.13% இருக்கு. அதாவது ஃபண்ட் மேனேஜர் வந்து அதனுடைய போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங்ஸை ஆஃபனா மாத்துறது கிடையாது. ஃபேரா அந்த போர்ட்ஃபோலியோ வந்து கன்சிஸ்டன்டாவே இருந்திருக்கு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டாடா லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டுக்கு வந்து இந்த ரெகுலர் ஸ்கீம்ல 1.81% இருந்திருக்கு. ஐந்தாவதா நம்ம பார்க்க போறது HDFC Flexi Cap ஃபண்டு. டாப் 5 ஹோல்டிங்ஸ் என்னென்ன பங்குகள் இந்த ஃபண்ட் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ICICI பேங்க் 9.5%, HDFC பேங்க் 9.27%, சிப்லா 5.39%, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் 5.16%, HCL டெக்னாலஜிஸ் 5.03%. இப்போ டாப் 5 துறைகள் என்னென்ன இந்த போர்ட்ஃபோலியோல இருக்கு இந்த ஃபண்டுலன்னு பார்க்கலாம். பேங்க் துறை வந்து 31.72%, IT சாஃப்ட்வேர் துறை வந்து 9.5%, பார்மசூட்டிகல்ஸ் அப்புறம் பயோடெக்னாலஜி 8.31%, ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் வந்து 5.66%, பவர் வந்து 5.11%. இப்போ நம்ம ரிட்டர்ன்ஸை கம்பேர் பண்ணலாம் சில பெஞ்ச்மார்க் கூட. ஸோ இந்த ஃபண்ட் வந்து அதனுடைய பெஞ்ச்மார்க் கூட 1 வருடம், 3 வருடம், 5 வருடம், 10 வருடம், அப்புறம் இன்செப்ஷன் பீரியட், அதாவது ஸ்டார்டிங்ல இருந்தே அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ கிரிட்டிக்கல் ரேஷியோக்களை பார்க்கலாம். நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இந்த HDFC Flexi Cap ஃபண்டுக்கு 4.210% இருக்கு. பீட்டா வந்து 0.973 இருக்கு. அதாவது லெஸ் ரிஸ்கியா இருக்கு சந்தையை கம்பேர் பண்ணும்போது. ஷார்ப் ரேஷியோ வந்து 0.392 இருக்கு. ஸோ இந்த ஃபண்டு வந்து 0.392% எக்ஸஸா ஒரு யூனிட் ரிஸ்க்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்திருக்கு. இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் ரேஷியோ பத்தி பேசலாம். PTR ரேஷியோ இந்த ஃபண்டுக்கு வந்து 33% இருக்கு. அதாவது ஃபண்ட் மேனேஜர் வந்து
ஃப்ரீக்வென்ட்டா போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங்ஸ மாத்தல அப்படிங்கிறத காட்டுது. அதாவது பங்குகள் எல்லாம் இந்த போர்ட்ஃபோலியோல ஃபேரா கன்சிஸ்டன்ட்டாவே இருந்திருக்கு. அடுத்தது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ HDFC ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டோட ரெகுலர் ஸ்கீம்ல 1.53% இருக்கு. இப்போ டைரக்ட் பிளான்ஸ் இந்த எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே லான்ச் ஆனது 1 ஜனவரி 2013ல. ஸோ ட்ராக் ரெக்கார்ட் வந்து ரெகுலர் பிளான்ஸோடது லாங்காவே இருக்கு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டைரக்ட் பிளான்ஸ்க்கு கம்மியா இருக்கும். ரெகுலர் பிளான் கூட கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாவே நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நீங்க டைரக்ட்டா மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ்லயே இன்வெஸ்ட் பண்றீங்க. ஸோ கமிஷன் எதுவும் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு கொடுக்க வேண்டாம். ரெகுலர் பிளான் மாதிரி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம தம்ஸ் அப் பண்ணிருங்க. உங்களுடைய நண்பர்கள் எல்லார்கிட்டயுமே பகிர்ந்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த காணொளியை உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக, இது வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸாவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க கூடாது. Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully.